சஞ்சீவ் வாடா போலாம். அவனை எங்க கூப்பிடுற? என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு. ஏன் சீதா, அந்த பொண்ணு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வீட்டு கூட்டு வரணுங்கிற? அப்படி சொல்றது உனக்கு எப்படி மனசு வருது சீதா? அதானே அந்த நாடகக்காரியால தான் நமக்கு இந்த நிலைமை. சஞ்சீவ் வாடா, என் மருமகளை கூட்டிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, அவ அங்கேயே இருக்கட்டும். என்னடா சொல்ற? மத்தவங்க மாதிரி நீயும் அபிய கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்றியா? எப்ப அவ மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி என்ன லவ் பண்ணல, என்ன வேணாம்னு சொன்னாலோ நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்ன வேணாம்னு சொன்னவ எனக்கு தேவையே இல்லைன்னு. என் கூட நீ வர போறியா இல்லையா? சாரிமா, என்னால முடியாது. சஞ்சீவ், டேய் சஞ்சீவ், சஞ்சீவ் சொல்றத கேளுடா. சஞ்சீவ், சஞ்சீவ் வரலன்னா என்ன, நானே போய் என் மருமகளை கூட்டிட்டு வரேன். சீதா, தாலி கட்டின அவனே வேணான்னு சொல்றான். நீ எதுக்கு அவளை இந்த வீட்டு கூட்டு வரணும்னு அடம் பிடிக்கிற? புள்ள தப்பு பண்ணா அதை தட்டி கேட்காம இருக்கிற அம்மா நான் கிடையாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாலி கட்டியாச்சு. அபி நம்ம வீட்டு மருமக, சஞ்சீவோட பொண்டாட்டி. அவ இங்க இருக்கிறதா சரி. சீதா, சீதா சொன்னா கேளு. சின்ன வயசுல இருந்தே அனுபவ இஷ்டத்துக்கு விடாதீங்க. தப்பு பண்ண கண்டீங்க. ஓவரா செல்லம் கொடுக்காதீங்க. நான் அப்பவே சொன்னனே, கேட்டீங்களா நீங்க? தான் நினைச்சதை சாதிக்கணும்ன்ற பிடிவாதத்துல தான் தாங்கிற திமிரால இப்படி ஆயிடுச்சு. அவளுக்கு சாகர வயசாங்க. தப்பு பண்ணிட்டு தேவர, தப்பு பண்ணிட்டேன். எப்பெல்லாம் என் பொண்ணு பிடிவாதத்தினால சின்ன சின்ன தப்பு பண்ணும் போது நான் தட்டி கேட்டிருக்கணும். கேட்கலையே. எல்லா தப்பு நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ண தப்பு. நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். என்னங்க என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு இப்ப உயிரோட இல்லாததுக்கு நான் தானே தெய்வல காரணம். அவளை சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா என் பொண்ணு என் கூட உயிரோட இருந்திருப்பாளே. போயிட்டாளே. அனுவை நான் கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்காம விட்டுட்டேன். இப்போ கண்டிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டாளே. அபி, இந்தம்மா, இந்த பாலக்குடி. நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. இந்த பாலையாவது குடி. அபி, அபி, ஏய், ஏண்டி இப்படி இருக்க? உங்க அக்கா செத்ததுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நீ குடிக்காம ராத்திரி பகலா ஒரே இடத்துல கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்க. இந்த பாலையாவது குடிமா. இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா? குடிமா. சொன்னா கேளு, குடி. அழுது தீத்துரு அபி. அழுடி, அழு. உன்
மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துரு. அழு அபி, அழு. என் அக்கா விட்டு போயிட்டாலம்மா. நான் சாகிற வரைக்கும் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டம்மா. ஆனா இப்போ அவ சாவ நானே பாக்குற நிலைமை ஆயிடுச்சு. அவ இல்லாம நான் எப்படிமா தனியா வாழ போறேன்? எனக்கு அக்கா வேணும், எனக்கு அக்கா வேணுமா? அவ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. சம்பந்தி, 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 அழாதீங்க சம்பந்தி. இனி அழுது என்ன ஆக போகுது? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில அத சொல்றது சரியா வருமானு தெரியல. தயங்காதீங்க சம்பந்தி. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்க சம்பந்தி. என் மருமகளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த நேரத்துல நான் இப்படி கேக்குறது உங்களுக்கு தப்பா கூட தெரியலாம். ஆனா இறந்தவங்களுக்காக இருக்கிறவளோட வாழ்க்கைய அழிச்சிடக்கூடாது இல்லையா? அதான் இப்படி கேட்டுட்டேன். அபி வாழ வேண்டிய பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதான் கேக்குறேன். நீங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல சம்பந்தி. உங்க மருமகளை நீங்க கூப்பிடுறீங்க.